அரசியல் கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் சினிமாவிலிருந்து விலக இருப்பதாக அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசியலின் உயரம் மட்டுமின்றி நீல அகலத்தை அறிந்து கொள்ள முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக மனதளவில் பக்குவப்படுத்திக் கொண்டு வருவதாக விஜய் தெரிவித்துள்ளார். எனவே அரசியல் தனக்கு பொழுதுபோக்கு அல்ல, ஆழமான வேட்கை என்று விஜய் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அரசியலில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள விஜய், தான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த பணிகளை முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட இருப்பதாகவும் கூறியுள்ளார். ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் செய்யும் நன்றிக்கடன் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த செய்தி வெளியான நிலையில் கள்ளக்குறிச்சியில் அவரது ரசிகர்கள் மற்றும் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அத்துடன் பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கியும் கொண்டாட்டத்தில் திளைத்தனர். மேலும் விஜய் மற்றும் அவரது கட்சியின் பெயரில் முழக்கம் எழுப்பினர். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கியிருக்கும் நிலையில் இதுகுறித்து ரசிகர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்த நாளுக்காக நாங்கள் ஒவ்வொரு ரசிகர்களும் ஒவ்வொரு தொண்டர்களும் ஒவ்வொரு தமிழக மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஏன்னா இந்த ஒரு நாள் வரும்பொழுதுதான் தமிழக மக்களுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படும் என்று ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட எதிர்பார்த்திருந்தாங்க. அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு நாளாக எனக்கு எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக கிடைச்சிருக்குது. இதனால ஒரு வரலாற்றை மறக்க முடியாத ஒரு நாளாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கோம். முக்கியமாக சொல்ல போனா பொங்கல் தீபாவளியோட இன்னைக்கு வச்ச பேர் தான் மக்கள் வெற்றி கழகம். இந்த கொண்டாட்டத்தில் நாங்கள் ரொம்ப இது வருஷமாக இதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே காத்திருந்தோம். இளைஞர்கள் பட்டார் எல்லாருமே தளபதி எப்போ எல்லாரும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு எங்களுக்கு இப்போ விட கிடைச்சிச்சு. இனிமேல் நாங்கள் மக்கள் பணியில் ஈடுபடுவோம். கண்டிப்பாக மக்களுக்காகவே எப்பவுமே மக்கள் இந்த இயக்கம் இருக்கும். இந்த தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றி கழகமாக பேசப்படும். அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும். எல்லாரோட மனசுல ரொம்ப சந்தோஷம் பார்க்க முடியுது. இப்பயே ஒன்னில் எங்களுக்கு இப்பதான் தெரியும். ஒரு ஹாஃப் அவர் முன்னாடி தான் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவனே இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே இன்னைக்கு ஒர்க்கிங் டேஸ் வேற, இந்த டைம்ல இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா உண்மையிலே சொல்றேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வந்த அனைவருக்கும். விஜயின் அரசியல் கட்சி கரை சேருமா அல்லது மூழ்கி போகுமா என்பது காலப்போக்கில் தான் தெரியவரும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் அபினேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கட்சி ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆரம்பிக்கலாம் ஜனநாயக நாட்டில் அது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான், அனுமதிக்கப்படாத விஷயம் இல்லை. ஆனால் ஆரம்பிக்கின்ற அந்த இயக்கத்தை பொறுத்தவரை காலப்போக்கில் நிற்குதா இல்லை ஆட்சி அமைக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா அதோட செயல்பாடு இருக்கா, அது தீர்மானிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்களும் பொதுமக்கள் தான். எங்களை பொறுத்த ஒரு 30 வருஷம் நாங்கள் ஆண்ட கட்சி, வருங்காலத்திலையும் தமிழ்நாட்டை ஆள போகிற கட்சி. 2026 நாங்கள் தான் வருவோம். அதில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. அதனால் இதில் நீதி கதை சரியான இந்த பெருங்கடலில் இல்லை மூழ்கி போகிறாங்கன்றது காலப்போக்கில் தெரிய வரும். அவருடைய அறிக்கையில் ஒன்று குறிப்பிட்ட நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொள்வதும் மத ரீதியாக மக்களை புலப்படுத்தக்கூடிய முயற்சியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது அதை எப்படி பார்க்க முடியும்? அதிமுக அதிக முறை தமிழ்நாட்டை ஒரு ஆட்சி செய்த கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்கணும்? இல்லை இப்போ நாங்கள் பிரசன்டில் கவர்மெண்ட்டில் இல்லை, ஒரு நிர்வாகமே மோசமாக இருக்குன்னா அது டைரெக்டாக டிஎம்கே தான் சொல்கிறாங்க. இதுக்கு திமுக தான் பதில் சொல்லுவோம். அதனால் எங்களை குறிப்பிட்டு சொல்லாதவரை நாங்கள் ஏன் போய் அதில் போய் கருத்து சொல்லுவோம். அதனால் இன்றைக்கி ஊழல், நிர்வாக சீர்கேடு, ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு மோசமான அரசுனா இந்த திமுக அரசு தான். முடியாத திமுக அரசு. கவர்மெண்ட் ஒன்று இருக்கிறது இல்லை, ஸ்டெத்திங் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அதனால் தரியத்தோളം தண்டல்கிற மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தலையில்லாமல் இன்றைக்கி பார்த்தா எல்லாமே ஆடிட்டு இருக்கு. இன்றைக்கி கீழேருந்து மேலே வரல. லஞ்சம், லாவண்யம் இதெல்லாம் சர்வசம் நடக்குது. நிர்வாகம் மோசமாகிப்போச்சு. அதுதான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அப்படி தான் நான் கருதுறேன் 100%. அதே போல் இன்னொன்று என்னென்னா பார்த்தீங்கன்னா பிஜேபி குற்றம் சாட்டுறாரு. மத ரீதியிலையும் ஜாதி ரீதியிலையும் அரசியல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் பதில் சொல்லணும். அதுக்கு 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நான் போட்டியிடுவோம் அப்படிங்கிறத சொல்கிறார். ஒரு அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். 26 அதிமுக மீண்டும் ஆட்சியில் சொல்லக்கூடிய நிலையில் விஜய் இந்த 26 எலெக்ஷன் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பாரா? போட்டியிட்டோம், யார் தடுக்கிறா? இப்போ போட்டி போடுறதா யாரும் தடுக்க முடியாது. நீங்கள் கூட போடலாம் போட்டி, பிரச்சனை இல்லை. யார் பெஸ்ட்டு ஜட்ஜு? மக்கள் ஓட்டர்ஸ் அவங்க தான் பெஸ்ட் ஜட்ஜு. அவங்க எங்களுக்கு வாக்களிக்கும் போது எப்படி
வந்து கேம் சேஞ்சர் கண்டிப்பாக கேம் சேஞ்சராக வர முடியாது. அது மட்டும் நான் ஷூராக சொல்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் வந்து 2026 நாங்கள் தான் வருவோம். இந்த புது ஓட்டர்ஸ், இளம் ஓட்டர்ஸ், அவரோட ரசிகர்கள்லாம் அதிக அளவில் இருக்கும்போது ஒரு பெரிய நம்பர்ஸை அவர் எடுத்துகிட்டு போக மாட்டார். புதிய வாக்காளர்கள் அதுதான் நான் என்னுடைய பதில் என்ன சொன்னேன். அடிப்படையான வாக்குகள் இருக்கு இல்லையா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அதே போல் புது வாக்காளர்கள் எல்லாம் எங்களை தானே எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி தேர்தல் வரட்டும், நாங்கள் வந்து ஏடிஎம்கே ஆதரிக்கிறேன்னு அப்படி தானே எதிர்பார்க்குறாங்க. அதனால் ஏடிஎம்கேன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கவர்மெண்ட் இருக்குது, டிஎம்கேனா ஒஸ்ட்டு கவர்மெண்ட்டு. இப்போ ஒஸ்ட்டு கவர்மெண்ட்டு மக்களை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ஆல்டர்னேட் யார் இப்போ வந்து இருக்கிற ஏடிஎம்கே தான் அப்போ மாற்று. அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே அடிப்படையில் தான் வந்து கண்டிப்பாக வாக்களிப்பாங்க. எங்கள் ஓட்டு யாரும் கைவிட முடியாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் ஜெயிப்போம். அதனுடைய முன்னோட்டமாக இது அமையும்.